இது வரைக்கும் சிக்ஸ் பேக் வச்சிருக்க செம ஹேண்ட்ஸமா இருக்கிற வேம்பையர்ஸை தான் பார்த்துருப்பீங்க. ஆனா குண்டா அப்பாவியா இருக்கிற ஒருத்தன் வேம்பையரா மாறினா எப்படி இருக்கும்? அதுவும் அவனுக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து இந்த உண்மையை அவள்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு காமெடியான மாஸ் த்ரில்லர் சீரிஸோட முதல் எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சீரிஸோட நேம் வந்து ரெஜினால்டு தி வேம்பையர். எபிசோட ஒன்று ஓப்பன் பண்ணா இவன் தான் ரெஜினால்டு. இவன் ஒரு சாதாரண ஸ்லசிசாக் கடையில வேலை பார்க்குற கொஞ்சம் குண்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்கிற ஒரு பையன். இவனுக்கு அதே கடையில வேலை பார்க்குற சாரா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு மேல ஒன் சைட் லவ். சாரா செம கியூட்டா இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் தன்னோட உடம்பு குண்டா இருக்கிறதால அவகிட்ட போய் பேசவே ஒரு தாழ்வு மனப்பான்மை. தினமும் அவளுக்கு தெரியாம அவளை சைட் அடிச்சுட்டு அவ கேட்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மனசுக்குள்ளேயே காதலிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனோட இந்த அப்பாவியான நிலையை வச்சு இவனோட கடையோட மேனேஜர் டாட் கடையில மத்த கஸ்டமருக்கு முன்னாடியும் சாரா முன்னாடியும் இவனை குண்டா இருக்க அசிங்கமா இருக்குன்னு சொல்லி தினமும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் மூஞ்சிக்கு உடம்புக்குலாம் சாரா கேக்குதா, உன்னை அவ திரும்பி பாப்பாளா அப்படின்னு டாட் பேசுற வார்த்தைகள் ரெஜினால்டோட நெஞ்சையை உடைச்சிடுது. சோகத்தோட இவன் தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி ரெஜினால்டு சோகமா இருக்கிறப்ப தான் ஒரு நாள் இவன் வேலை பார்க்குற கடைக்கு மேரிஸ் அப்படின்னு ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப ஸ்டைலிஷான கஸ்டமர் வரான். மேரிஸ் மற்றவங்க மாதிரி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணாம அவன் கிட்ட ரொம்ப அன்பா பேசி அவனுக்கு லவ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறுறான். ஆனா அந்த மேரிஸ் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. அவன் பல 100 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பவர்ஃபுல் வேம்பையர், அதாவது ரத்த கட்டிரி. மேரிஸுக்கு ஏஞ்சலா அப்படின்னு வேம்பையர் உலகத்துல ஒரு பெரிய பெண் வேம்பையர் எதிரியா இருக்கா. அவள் மேரிஸை போட்டு தள்ள அவளோட ஆட்களை அனுப்பி வைக்கிறா. ஒரு நாள் நைட்டு அந்த வில்லன் வேம்பையர்கள் மேரிஸை கொல்றதுக்காக பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்ப தற்செயலா அங்க வர நம்ம ஹீரோ ரெஜினால்ட் தன் ஃப்ரெண்டு மாரிஸை காப்பாத்த நடுவுல போயிடுறான். ஆனா சாதாரண மனுஷனான ரெஜினால்ட அந்த கொடூர வேம்பையர்கள் பிடிச்சி அவனோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை மொத்தமா உறிஞ்சு சாகர நிலைமைக்கு தள்ளிட்டு ஓடிடுறாங்க. உடம்புல ரத்தமே இல்லாம ரெஜினால்டோட உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி தனக்காக தன் ஃப்ரெண்டு சாகிறத பார்க்க முடியாம மேரிஸ் வேம்பையர் உலகத்தோட விதிகளுக்கு எதிராக ஒரு பெரிய துணிச்சலான முடிவெடுக்கிறான். தன் கையை கீறி தன் சொந்த வேம்பையர் ரத்தத்தை ரெஜினால்டோட வாய்க்குள்ள ஊத்தி அவனுக்கு உயிர் பிச்சை தந்து அவனை ஒரு புது வேம்பையரா மாத்திடுறான். அடுத்த நாள் காலையில ரெஜினால்டு முழிச்சு பார்க்கும்போது அவனோட உடம்புல ஏகப்பட்ட விசித்திரமான மாற்றங்கள். ஜன்னல் வழியா வர சூரிய வெளிச்சம் உடம்புல பட்டா உடனே அவனுக்கு நெருப்பு மாதிரி எரியுது. பசி எடுக்குதுன்னு சொல்லி பிரிட்ஜில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டா அவனுக்கு வாந்தியா வருது. வெளியில போறப்ப யாராச்சும் கைகீறி ரத்தம் வரதை பார்த்தா இவன் நாக்கில் எச்சில் ஊறுது. தனக்கு என்னாச்சுன்னு தெரியாம முழிக்கிறான். அப்போ அங்க வர மேரிஸ், மச்சான் நீ இப்போ சாதாரண மனுஷன் இல்ல, நீ ஒரு வேம்பையர் அப்படிங்கிற உண்மையை உடைக்கிறான். ஆனா இங்கதான் கதையோட மெயின் காமெடியே இருக்கு. வழக்கமா சினிமாவில் வர வேம்பையர்ஸ் எல்லாம் மாறின உடனே சிக்ஸ் பேக்கோட பயங்கரமா ஹேண்ட்ஸமா மாறிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ வேம்பையரா மாறினாலும் அதே பழைய குண்டு உடம்போட அதே அப்பாவியான மூஞ்சியோட தான் இருக்கான். அவனுக்கு எந்த சிக்ஸ் பேக்கும் வரல. இதனால வேம்பையர் உலகத்தோட தலைவியான ஏஞ்சலாவுக்கும் மத்த வேம்பையர்ஸுக்கும் ரெஜினால்ட சுத்தமா பிடிக்கல. நம்ம வேம்பையர் இனத்துக்கே ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லி ரெஜினால்ட பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மனுஷனா இருந்தப்பவும் இன்சல்ட், இப்போ வேம்பையரா மாறினதுக்கு அப்புறமும் இன்சல்ட். இந்த புது வேம்பையர் வாழ்க்கையை வச்சு ரெஜினால்டு என்ன பண்ண போறான்? இவனோட லவ் என்ன ஆக போகுது? வேம்பையரா மாறினாலும் குண்டாவே இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு வேம்பையர் உலகம் ஒரு மரண தண்டனை விதிக்க போகுது. இன்னொரு பக்கம் இவனோட ஒன் சைடு லவ் எப்படி 2 சைடு லவ்வா மாற போகுது? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எபிசோட் 2க்காக டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.